அண்ணே என்ன பிறகு கனகால எங்க போனீங்க அன்றைக்கு? இப்படியே தெரியுதானடா இப்ப எல்லாம் பண்ண இவன் அண்ணே. ஹலோ அடி ஓமாடா அதுதான்டா சொன்னான்டா. அடி நீ நீ அடி நாங்க என்னடா செய்யறது? அடி இது இப்படித்தான்டா உங்க அடி அதுக்கு இவனுக்கு போரு நான் ஓ ஓ சரி அடிக்கிறேன் இவன் தானே கனடா போனான் என் ஃப்ரெண்ட் அண்ணே. கனகாலம் என்ன போய் அவன் கனகாலம் போய் என்ன இப்ப என்ன பிரச்சனை கனடா இப்ப எல்லாரும் கனடா இங்க விழுந்தடிச்சு எல்லாம் கனடா போய் சரியோ அங்க இப்ப அவனுக்கே ஒரு நாள் ஃபுல்லா வெளியறான் அண்ணே. இங்கத்த காசுக்கு 50 யூரோவும் இல்ல சம்பளம் ஒரு நாள் முத்தான ஓ என்னத்துக்கா எல்லாமே கனடாண்டு போகுது கனடாவில் உழைக்கிறாங்க. இப்ப அங்க ஆக்கள் எல்லாம் கனகா போய் அங்க வந்து இப்ப வேலை பற்றாக்குறை அப்ப இருக்கிற ஆக்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நேரம் அந்த சம்பளத்துக்காக வேலை செய்யணும். குறைஞ்ச காசுக்கு ஜனம் வேலை ஏறபடியா சம்பளத்தை பழையாலும் குறைக்கிறான் இல்லாட்டி போகணுமே நிக்கிறான். இப்ப எங்கடி ஆக்கலடாப்பா ஒன்று கனடாக்கு போண்டா முழுக்க கனடா, பிரான்ஸுக்கு போண்டா முழுக்க பிரான்ஸ், அப்படியே கடை திறந்தா தொடர்ந்து கடைக்காரன் முழுக்க அப்ப எல்லாம் செய்தால் ஒன்றை யோசிக்கவனும் அவனா தெரியாது. அண்டைக்கு அவன் சிண்டாண்ட மூணு எனக்கு எடுத்து கவலைப்பட்டான். இப்பத்தான் அந்த படிகள் வந்தது. சரியான கஷ்டமாம். ஏனென்று கேட்டால் காசு குறைவு, போன காசை உழைக்க வேணும். மற்றது பழைய ஆக்கள் முந்தி போன வேண்டிய சம்பளங்களையும் குறைக்கிறான் என்று கேட்டா விலை குறைஞ்ச ஆளுக்கு இங்க வேலை கால் நிக்குது. எங்கடே என்ன செய்யறடாப்பா அப்பன் விராதையும் கொண்டு சொன்னாலும் அங்க உள்ளவே எங்களை கோபிக்கணும் வந்து பாக்க சொல்றீங்க. நீங்கள் இந்த பாட்டு படிச்சீங்கல்ல விராத வெளிநாட்டு அதை அங்க கேட்க ஐயோ அப்படி படிக்கிறாங்க அண்ணன் இங்க வந்து என்ன அண்ணன் படிக்கவும் கேட்க வேண்டிய இப்ப மாஸ்டர் ஒரு ஆள் கடவுள் சத்தியமா இங்க சர்வீஸ் செய்யறாரு. நீ சொன்ன நம்ப மாட்டேன். அந்த ஆள் வந்துச்சு, அண்ணே நீங்க சொல்ல கேட்கல வந்த அப்பன் நான் மனச்சாட்சியின்படி நான் என்ன வேலை செய்யறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தான் அதை கேட்கல. நல்ல வேலை செய்யறேன். நீங்க வர வேண்டாம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல உழைப்பு நல்ல வேலை மதிப்பா இருக்கிறத வராத வேண்டாம். உங்களுக்கு இங்க வந்த நாங்கள் யாரையும் வாங்கோ அல்ல வராங்க கூட சொல்லக்கூடாது. அது உங்களோட எங்கட பிரச்சனை. நாங்க சொல்றோம் அவளான் தான் இங்கே இப்படி சிச்சுவேஷன் அவன் சொல்றாங்க கனடால இப்படி சிச்சுவேஷன் அவளான் தான் 23 வரையும் 33 வரையும் வந்து நாங்கள் என்னத்தை கண்டாடாம எல்லாருக்கும் ஏதோ அப்படி இப்படி கொடுத்து ஒன்றும் இல்லை. எங்கட நிம்மதியான வாழ்க்கை இதை சொன்ன நாங்கள் இதை பொறாமையில காருக்கு இருந்து பவுசா காய்க்கிறோம் நினைக்கிறோம் மக்கள் உள்ளதை சொல்லி போட்டோம். நீ சொல்ற சொந்தக்காரு கனடாவில வந்து முழு பேரும் கனடாக்கு தான் இப்ப போனால் கனடாக்கு போறதுக்கு எவ்வளவு லட்சம் கோடி கோடி அப்ப அவ்வளோத்தையும் முளைச்செடுக்கிறேன்னு கேட்டால் 5 10 அது அவனவன் கட்டித்தனம். ஆனால் அப்போ படிச்சு வாரவையை விட படிக்காமல் ஒரு தொழில் தெரிஞ்சு வர வேணும். வயரிங் வேலை தெரிய வேணும். இந்த பத்து பில்டிங்கள் அப்படி வீட்டு வேலையோ ஏதோ ஒன்றுல வந்துடலாம். வாகனம் திருத்துற வேலையோ அப்படி மெக்கானிக்கு நல்ல மரியாதைப்பா. மெக்கானிக் இங்க வந்தாங்க எங்கட படி 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 என்று சொல்றோம். எங்கே ஒரு தொழில் கல்வி முறையை விளங்குது. ஒரு தொழில் முறை படிப்பு தானே, தொழிலும் ஒரு படிப்பு தானே. என்னவாப்பன் சொல்றதை சொல்லி போட்டோம், உங்களுக்கும் சொல்லி போட்டோம். நீங்க பாருங்கோ வரா போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இங்க உள்ளது உங்களோட நன்மையை தான் சொல்லணும். ஆனா இங்க வந்த பிற்பாடு என்னடி ஓடி எந்த கேட்டவே அண்ணன் நீங்க சொன்னதை கேட்கலையாண்டு அண்டைக்கு ஒரு சொன்னேன். அண்ணன் உங்களை எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க அண்ணன், நீங்க இப்படி பாருங்கள் அங்க இருக்கிற நக்கல். நாங்கள் ஒரு காலம் மெட்டையை பற்றி நக்கல் அடிக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள் ஒரு நாளும் நினைச்சிருக்கோம் தெரியும் என்ன பற்றி. இதுதானே இங்க உள்ள உண்மை, அங்க உள்ள உண்மை அது. அவ்வளவு இதுக்கு மேல உங்களோட சரி விடு. உதய இப்ப அடுத்த நீங்க அதுக்கு தான் சொன்ன என்னவா தம்பி இதான் எங்கிட்ட. ஓகே நான் தங்க போறேன். சரி சரி நோக்கி வந்து போனேன்.